இல்ல பாட்டி, பாவம் யாரோ இவரு. இப்ப இவரு செத்துட்டாரு. இவரை இப்படி அனாதை பணமா விட்டுட்டு வர மனசு வரல. பரிதாபப்பட்டு உதவி செய்யறதுக்கு இது நேரம் கிடையாது அர்ஜுன். வீட்டுல வந்து யார்கிட்டயும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட விஷயத்த ரகசியமா வச்சுக்கணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க பாட்டி? அந்த ஆளு இந்த படத்தை கையில வச்சுக்கிட்டு அர்ஜுனை தான் தேடி வந்திருக்காரு. அப்படின்னா அர்ஜுனுக்கும் செத்து போனவருக்கும் ஏதோ ஒரு பலமான சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். இத்தனை நாள் இல்லாத ஒரு ஆள் திடீர்னு எதுக்காக வந்து இன்னைக்கு நிக்கணும்? இல்ல பாட்டி, அவர் இதுக்கு என்ன பார்த்தான்னு கூப்பிட்டாரு பாட்டி. சின்ன வயசுல ஒருவேளை எனக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சா, அதுவும் பார்த்தான்னு. ஐயோ கடவுளே, அந்த பைத்தியக்காரன் பேச்ச கேட்டு இப்படியா நீ குழம்புவ? அவன் யார நினைச்சுக்கிட்டு எதுக்காக உன்னை அப்படி கூப்பிட்டான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? நீ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி யோசிக்கிற? இல்ல பாட்டி, எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. அவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தோணல. அவர் என்னை பார்த்தப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பார்த்தாங்கிற பேரை வச்சு கூப்பிட்டாரு. அவர் இப்படி கூப்பிடும்போது அவர் குரல்ல ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ரிலேட் ஆச்சு. இப்ப கூட எனக்கும் அந்த பேருக்கும் ஸ்ட்ராங்கா ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது பாட்டி. அர்ஜுன், உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? தேவையில்லாம அனாவசியமா எதையோ நினைச்சுக்கிட்டு ஏன் உன் மனசு நீயே குழப்பிக்கிற? என்னதான் ஆச்சு உனக்கு? ஒன்னு சொல்லட்டுமா? கோயில்ல நடந்த விஷயத்தை கோயில்லையே மறந்துடணும். அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. சில விஷயங்களை அந்த நிமிஷமே அப்பவே மறந்துடணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாட்டி, கூல். இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? சரி, அந்த விஷயத்தை இதோட மறந்துடுறேன், போதுமா? இப்போதைக்கு எதையோ சொல்லி வாய் அடைச்சாச்சு. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள சந்தேகம் வந்துடுச்சு. இனி பிரச்சனை தான் வரும். ஆமா, என்ன இருந்தாலும் அந்த ஆளோட சாவு மர்மமா தான் இருக்கு. யார் அவரை சாகடிச்சிருப்பாங்க? இந்த ஆளும் யாரோ ஒரு பொம்பளையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அப்புறம் அந்த நீல கலர் சேலை கட்டின பொம்பளை இந்த ஆளோட கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொண்டாலாம் அப்படின்னு யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அந்த ஆளோட சாவுக்கும் பாட்டிக்கும் ஏதோ ஒரு பலமான சம்பந்தம் இருக்கு. அம்மா, பிஸியா இருக்கியாம்மா? ஒரு அம்மா எப்பவுமே தான் குழந்தைங்களோட வேலையில தான் பிஸியா இருப்பாளே தவிர பிள்ளைங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு பிஸியா இருக்க மாட்டா. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் என் மனசுல குழப்பிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு தாம்மா வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுடா. எதுக்காக இவ்வளவு தயங்குற? அம்மா, எனக்கு அர்ஜுனுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது பேர் இருக்காமா? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? வேற பேரா? இல்ல, இப்ப பார்த்தனா வீட்டில் ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ல வேற ஒரு பேரை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னொரு பேர் ஏதாவது இருக்காமா? இங்க பாரு, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரு தான். அதுவும் உன் பாட்டி உனக்கு வச்ச பேரு அர்ஜுன். அதை தவிர உனக்கு எந்த பேரையும் நாங்க வைக்கலப்பா. அப்படியா? நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுமா. சில நேரத்துல இந்த மாதிரி விஷயத்த நாமளே மறந்துடுவோம். டே, வெச்ச பேரை யாராவது மறந்து போவாங்களா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேர் தான்டா, அர்ஜுன்.
நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அது இல்ல பாட்டி, அது என்னடா அது இதுன்னு சமாளிக்கிற? ஏண்டா என் பேச்சுல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நாமளே மறந்துடுவோம் பாட்டி. ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா கேட்கலான்னு வந்தேன் பாட்டி. ஓஹோ, உனக்கு உன் அம்மா வாயால கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாதான் திருப்தியா இருக்குமா? அப்படின்னா உனக்கு இந்த பாட்டி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு தெரியுது. உனக்கு நான் வச்ச பேரை மறக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஞாபகம் மறதி கிடையாது. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரு தான், அர்ஜுன். ஐயோ அப்படி இல்ல பாட்டி. அவர் என்ன பார்த்தான்னு கூப்பிடும்போது அது ஏன் பேருன்னு எனக்கே தோணணும். அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கே தோணணும் பாட்டி. அந்த பேரு நிச்சயமா என் பேர் தான், கண்டிப்பா வேற யாரோட பேரும் கிடையாதுன்னு எனக்கே தோணணும் பாட்டி. அதுவும் இல்லாம அந்த ஆளை ஏற்கனவே எங்கோ பார்த்திருக்கங்கிற உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன் பாட்டி எனக்கே இப்படி எல்லாம் தோணுது? இங்க பாரு, தேவையில்லாம திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி என் பொறுமையை நீ சோதிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த பாட்டியோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கு இன்னமும் தெரியாது. குடும்பத்துல உள்ளவங்க பேச்சை விட எவனோ தெருவில் போற ஒருத்தனோட பேச்சு தான் உனக்கு முக்கியமா இருக்குல்ல? எனக்கு என்னமோ நீ ரொம்ப எல்லையை தாண்டி போறியோன்னு தோணுது. குடும்பத்துல உள்ளவங்க மேல அன்பும் பாசமும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்தே ஆகும். சொல்றது புரியுது இல்ல? செத்து போனவரோட பேச்சு வரும்போதெல்லாம் பாட்டி எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆறாங்க? எதுக்காக பயப்படுறாங்க? தேவையில்லாம அர்ஜுனை பிடிச்சு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அர்ஜுனுக்கு எதுக்காக பார்த்தாங்கிற பேர் கேட்டதும் அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த பேருக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நான் எதிர்பார்க்கறத விட பெரிய ரகசியமா இருக்கும். பாட்டி எல்லார்கிட்ட இருந்தும் எதையோ மறைக்கிறாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. அது என்னவா இருக்கும்? தமயந்தி, நான் வந்துகிட்டே இருக்கேன், தயாராரு. அவனை கொன்ன மாதிரி என்ன சுலபமா கொல்ல முடியாது தமயந்தி. நீ தந்திரம் பண்ணா பதிலுக்கு தந்திரம் பண்ணத்தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இனிமே உன்னோட ஆட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லாது தமயந்தி. அங்க என்னடா நான் யசோதா தன் மகன் பார்த்தா தங்கிட்ட வந்து சேர்ந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இங்க நீ என்னடான்னா அதே பார்த்தாவை ஏமாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்து உன் வீட்டுல அடைச்சு வச்சிருக்கியா? என் கண்ல இருந்து அவ்வளவு சுலபமா தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? நான் உள்ள வரப்போறேன் தமயந்தி. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். வீட்டுக்குள்ள காலை வச்சு என் காரியத்தை முடிச்சுக்க வேண்டியதுதான் பாக்கி. தமயந்தி, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க? உன் ரகசியங்கள் என்ன, உன் எண்ணங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அப்ப வந்த ஆளு பார்த்தாவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்தான். ஆனா நான் இப்ப வர்றது கூட்டிக்கிட்டு போறதுக்காக இல்ல, அவன் திரும்பி வராத ஒரு உலகத்துக்கு அவன் அனுப்புறதுக்காக.
யாரோ பொண்ணு கிராஸ் பண்ணி போனாங்களே. இதெல்லாம் வெறும் கனவா இல்ல என்னோட பிரமையா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அதுவும் ஊருக்கு வெளியே இவ்வளவு தூரத்துல. ஒருவேளை வழி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்களோ? யாரா இருந்தா எனக்கு என்ன? ச்சே, இல்ல, ஒருவேளை அவங்க ஆபத்துல இருந்தா பார்த்தும் பார்க்காம இப்படி போறது சரியா இருக்காதே. எதுக்கும் யாருன்னு ஒரு எட்டு பார்த்துடலாம். கொலுசு சத்தம். அப்ப இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். போய் யாருன்னு பார்த்துடுறேன். இந்த இடத்துல யாருமே இல்லையே. ஹலோ, யாருங்க அது? இங்க என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரோ ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கா போல இருக்கு. நான் காப்பாத்துறேன்னா தப்பாயிடும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஷப்பா, அப்பா நின்னுட்டீங்களே. யாருங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு பயந்துருக்கீங்க? பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். உங்களுக்கு இப்போ 25 வயசு முடிய போகுது. உங்களுக்கான நேரம் இப்போ நெருங்கியாச்சு. கிளம்புறதுக்கு தயாராயிருங்க. என்ன? கிளம்ப தயாரா இருக்கணுமா? எங்கங்க ஆபத்துல இருக்கிறது நீங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க வேற எதாவது சொல்றீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். யாருங்க நீங்க? அம்மா, அம்மா! அர்ஜுன், என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கத்துனே? என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக அப்படி கத்துனீங்க? ஏதாவது கெட்ட கனவா? அத்த, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்களா? அர்ஜுன், தைரியமா இருங்க. உங்களுக்கு பக்கத்துல துணையா நான் இருக்கேன். இந்தப்பா தண்ணி, முதல்ல இத குடி. இந்தாங்க, தண்ணி குடிங்க. அர்ஜுன், என்னடாச்சு? இப்பவாவது சொல்லேண்டா. அம்மா, என் கனவுல யாரோ ஒரு பொண்ணு வந்தாமா.
என்னது? யாரோ ஒரு பொண்ணா? நல்லா இருக்குப்பா. தாலி கட்டின பொண்டாட்டி உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கும் போது இன்னொரு பொண்ணு உன் கனவுல வந்தான்னு சொல்ற? அதுவும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ படுத்து தூங்கிட்ட. நாங்களாம் இன்னும் சாப்பிட கூட இல்ல, தெரியுமா உனக்கு? இல்லம்மா, எனக்கு இப்படி நடந்தது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. அது சாதாரணமான தூக்கம் இல்லம்மா, சாதாரணமான கனவும் இல்லம்மா. அதுவும் அந்த கனவு ரொம்ப பயங்கரமான கனவு. ஒரு வகையில அத கெட்ட கனவுன்னு கூட சொல்லலாம். நான் கார்ல போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு குறுக்க வந்தா. நான் கத்துனேன். அவ காதுல வாங்கல. யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு. கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு பொண்ண திசை பக்கம் போனேன். போய்கிட்டே இருந்தேன். அது முடிவே இல்லாத ஒரு பாதை மாதிரி தெரிஞ்சது. அந்த பொண்ணு திரும்பி பார்க்கவே இல்லை. நான் அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த பொண்ணு பாம்பா மாறினா. பாம்பா மாறி என்ன டக்குன்னு கடிச்சிட்டாமா. உடனே கண் முழிச்சிட்டமா. ஏ அர்ஜுன், ஒரு பொண்ணு எப்படி பாம்பா மாற முடியும்? எதையாவது யோசிச்சுட்டு படுத்திருப்ப. அதான் தேவையில்லாத கனவுலாம் வந்திருக்க. இல்ல மயூரி, இது சாதாரண கனவு கிடையாது. இந்த கனவுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ஏதோ ஆழமான சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அர்ஜுன், கனவு எல்லாம் நம்ம இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க கூடாதுப்பா. மயூரி சொல்றதுதான் கரெக்ட். தூங்கறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு தூங்குனேன்னா இந்த மாதிரி கெட்ட கனவுல வரவே வராது. புரிஞ்சுதா உனக்கு? அமிர்தா, நீ இவனை பாத்துக்கோமா. நீ வா மயூரி. அம்மா, அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. உனக்கு 25 வயசு முடிய போகுது. நீ போய் சேர வேண்டிய இடம் வேற ஒண்ணு இருக்கு. கிளம்புறதுக்கு தயாராயிருன்னு சொன்னாமா. அர்ஜுன், கனவுல வேற என்னெல்லாம் வந்துச்சு? உண்மையே சொல்லு. அந்த பொண்ணு வேற என்னெல்லாம் சொன்ன? யார் அவ? பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தா? அம்மா, சரி. என்னம்மா, இவ்வளவு நேரம் நீ தானே கனவெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டான்னு சொன்னல. இப்ப நீயே இப்படி பயந்தா எப்படிமா? இல்ல, கனவுல வந்த பொண்ணுக்கு என் வயசு எப்படி தெரியுமா? கனவுக்கு தலையும் கிடையாது, வாலும் கிடையாது. அது பாட்டுக்கு வந்துட்டு போகுமா. நீ இதை போட்டு குழப்பிக்காத, விட்டுரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. உன் பர்த்டே வேற நெருங்கிட்டு இருக்கு. அதான் இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்க. அமிர்தா, அர்ஜுனோட கனவுல பொண்ணெல்லாம் வரா, என்னன்னு கொஞ்சம் விசாரி. அத்தை, வாங்க போலாம். இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? ஏதோ பாம்புன்னு சொன்னீங்க, அது எப்படி இருந்துச்சு? பாம்பு எப்படிங்க இருக்கும்? பாம்பு பாம்பு மாதிரி தான் இருக்கும். யானை மாதிரியா இருக்கும்? எங்க அமிர்தா, நீங்களும் எதுக்கு எங்க அம்மா மாதிரியே பயப்படுறீங்க? வெறும் கனவு தாங்க வந்துச்சு. ஐம் ஓகே. அதுவும் இல்லாம நீங்க உங்க கையால குடிக்க தண்ணி கொடுத்தீங்கல்ல, அதோட என் பயம்லாம் மாயமா போயிடுச்சுங்க. ஏங்க, இன்னொரு டம்ளர் தண்ணி குடிக்க வைங்க பார்க்கலாம். சரி, கொடுங்க, தண்ணி குடிக்க வைக்கிறேன். கனவு வருமா? நீங்க பயப்படுவீங்களா?
நாங்க தண்ணி குடிக்க வைக்கணுமா? கனவா வந்துச்சுன்னு தண்ணி குடிக்க வைக்கணுமா, இல்ல என் கையால தண்ணி குடிக்கணும்னு அப்படி ஒரு கனவு வர வச்சீங்களா? விடுங்க, வலிக்குதுங்க. விடுங்க ப்ளீஸ். வாங்க தண்ணி குடிக்க வைக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க அர்ஜுன். வலிக்குதுங்க, விடுங்க.